வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். ஆகாரம் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய திருமாலை கதம்ப சாதம். என்னடா அது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணுறீங்களா? ஆமாம், the different traditional dish which is being served to பெருமாள். இந்த திருமாலை சாதத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, தக்காளி, வரமிளகா, பச்சை மிளகா, சாம்பார் பொடி எதுவுமே இருக்காது. இதில் இந்த சாதத்தில் கதம்ப சாதத்தில் நம்ம சேர்க்கக்கூடிய 3 வெஜிடபிள்ஸ், முக்கியமான ஒரு வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழைக்காய், கத்திரிக்காய், பாகக்காய். இது 3 ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஆகார மெம்பர் முக்தார் ரவி அவர் என்கிட்ட கேட்டிருந்தார், திருக்கோஷ்டியில் இந்த கதம்ப சாதம் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா. இப்போ நல்லாவே தெரியுமே, இன்னைக்கு நான் ரெசிபி பண்ணி போட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால இன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபி திருக்கோஷ்டியூரில் நம்ம பெருமாளுக்கு, சௌமியநாராயண பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய கதம்ப சாதம். ரொம்ப சிம்பிள். சாதம் வடித்து வச்சுக்கணும். சாதம்னாக்கா அந்த காலத்துல சம்பா அரிசி தான் பண்ணுவா. இன்னைக்கும் அந்த கோயில் நாச்சியார் பரம்பரையில் தான் ஆண்டு இருக்கா அந்த கோயில. அது உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன். இந்த நாச்சியார் பரம்பரையில் ஏன் இந்த சாம்பார் வந்துச்சு, நைவேத்தியமா வந்துச்சுனாக்கா, அந்த காலத்துல இந்த காய்கறிகள், இந்த அரிசி ரொம்ப பயிரிட்டு இருந்தா. அவ பெருமாளுக்கு இதை காணிக்கையா கொடுத்து எங்க குடும்பத்தெல்லாம் நீங்க சுபிட்சமா வச்சுக்கணும் பிரார்த்தனை பண்ணதுனால அது அப்படியே பிரசாதமாவே ஆயிடுத்துவத. அது இந்த கதம்ப சாதமே பண்ணி அந்த காய்கறிலாம் அரிசியெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண, கோயிலில் சாம்பார் சாதமா பண்ணி இப்போ நைவேத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அதில் தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா எதுவும் கிடையாது. பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பிரசாதம். இன்னைக்கும் அந்த கோயிலில் சாயங்காலம் நட கட்டுறதுக்கு 7:30 மணிக்கு தான் நட கட்டிடுறேன். இன்னைக்கு காலத்தில், அன்னைக்கெல்லாம் 9:30, 10 மணி, 11 மணி ஆகும் நட கட்டுறதுக்கு. இப்போ 7:30, 8 மணிக்கெல்லாம் பண்ணிடுறேன். சாயங்காலம் நைவேத்தியத்துக்கு இந்த சாதம் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். சாதம் வடித்து வச்சுட்டு சாம்பார் பண்ணுவேன். சாம்பார் மிளகு போட்டு தான் பண்ணுவேன். அதில் போட்டு கலக்கும் போது உளுந்து வடை. அது எப்படி பண்ணுவேன்னா, வெறும் உளுந்த ஊற வச்சு அரைச்சிக்குவா. அவ்வளோதான். அதில் உப்பு இருக்காது, பச்சை மிளகாய் இருக்காது, பெருங்காயம் இருக்காது, கடுகு இருக்காது, எதுவுமே இருக்காது. அது சின்ன சின்னதாக போட்டு அந்த சாதத்தில் போட்டு கலந்து கடைசியாக தேங்காய் எண்ணெயில் சுண்டைக்காய் வத்தல் தாளித்து அதில் போட்டு கலருவா. அதான் அதோட டேஸ்ட்டே. அதில் இருக்கிற உப்பு, காரம் அதெல்லாம் அதில் எல்லா சுவையும் இருக்கும். எக்ஸப்ட் திருப்பி தவிர எல்லா சுவையும் இருக்கும். நீங்கள் எப்படி பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நான் சாதம் என்ன பண்ணியிருக்கேன், சாதம் வடிச்சுட்டேன். சாதம் வடிச்சுட்டு இந்த சுண்டைக்காய் வத்தல் வறுத்து வச்சுட்டேன். நல்லெண்ணெய் தான் இன்னைக்கு காலத்தில். அதனால் தாராளமாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் வெறும் கடுகு. இன்னைக்கு ஒரு கடுகு பற்றி கூட ஒரு போஸ்ட் போட்டுருந்தேன். கடுகு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுகு பற்றி ஒரு போஸ்ட் இன்னைக்கு போட்டிருந்தேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டுட்டு அதில் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இதை போட்டுனதுக்கப்புறம் இப்போ காய் இருக்கு இல்லையா, 3 காய் சொல்லியிருக்கேன். என்னென்ன காய்? பாவக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய். இது அந்த ஏரியாவில் ரொம்ப விளைச்சலான ஒரு பகுதி திருக்கோஷ்டியூரில். அந்த சமஸ்தானத்தில், அந்த நாச்சியார் சமஸ்தானத்தில் ராணியெல்லாம் இன்னைக்கும் அந்த ராணி அவ சமஸ்தானத்தில் அந்த கோயில் அலங்காவலர் குழுவாகவே இருக்கா. பரம்பரை அவெல்லாம் அந்த பரம்பரையில் அவள் தான் பார்த்துட்டு இருக்கா. எண்ணெய் காய்ஞ்சி இந்த கருவேப்பிலை பூஜிச்சு இந்த பச்சைக்காயை இதை போட்டுருவோம். சும்மா ஒரு 2 கைப்பிடி பாவக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், இது 3 நம்ம அதை போட்டுவிட்டு நம்ம வதக்குறோம். காய் வதங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி அதில் போட்டுறோம். என்னது, புளியை கரைச்சி அதில் கொட்டிட்டு அதை வேக விடுறோம். புளி ஏற்கனவே வச்சுட்டு இருக்கேன். சாதாரண புளி தான். இந்த புளியை கரைச்சி ஊற்றிட்டு இன்னும் கொதிக்க விடும். இது கொதிக்கும் போது கொஞ்சமாக
மஞ்சத்தூள், பெருங்காயம். மஞ்சத்தூளும் பெருங்காயம். பெருங்காயம் என்று சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆகாரம் குருணை பெருங்காயம் தான் ஞாபகத்துக்கு வரணும். வேற இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, உடம்புக்கு நல்லது. அதனால சொல்றேன். இப்போ ஆகாரம் பெருங்காயம் யூஸ் பண்ண போறோம். இதை போட்டு என்ன பண்றோம், கொஞ்சமா பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்கணும். நான் முன்னமே சொன்ன மாதிரி இது காரணமே என்ன தெரியுமாக்கா, காரமே மிளகு தான். நல்லா கொதிக்கிட்டோம். நான் அதுக்கு நடுவில் இந்த உமன்ஸ் டே பற்றி ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம 8th அன்னைக்கு. அதற்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னை மீட்டில் நம்ம எல்லாரும் சந்தித்தோம். இதை சந்தித்து இந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே கண்டெஸ்ட்டில் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். என்னோட ஸ்டூடெண்ட் சுமித்ரா வீரராகவன், நம்ம ஆகாரம் மெம்பர், அவளுக்கு எல்லாருக்கும் அட்ரஸ்லாம் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாருக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொரியரில் அனுப்பிச்சிருக்கா. அது எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உமன்ஸ் டேல கான்டெஸ்டன்ஸ் அத்தனை பேருக்குமே நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். எல்லாரும் டிஃப்ரெண்டாக வெரைட்டி கொடுத்தேன். யாருக்குமே மனஸ்தாபம் வரக்கூடாது அப்படின்ட்டு அட்மின்ஸ் எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேல கண்டெஸ்டன்ஸ்க்கு அத்தனை பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போன்ட்டு. இந்த குழம்பு வேகிறதுக்குள்ள வில் கோ ஃபார் ஏ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் ஆஃப்டர் தி கமர்ஷியல் பிரேக். இந்த சாம்பார் வந்துட்டு இருக்கு. இதில் நம்ம முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம், உளுந்து வடை. இந்த சம்பா சாதத்தில் அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, உளுந்தும் அங்கே நல்ல விளைச்சல். அதனால் இந்த உளுந்தை உப்பு போடாமல் ஊற வச்சு அரைச்சிட்டு சின்ன சின்ன வில்லைகளாக போடுவான். இந்த மாதிரி வில்லைகள்னு சொல்லுவான். வில்லைகள் அதாவது அது போண்டா மாதிரி இருக்காது, வடையை மாதிரி இருக்காது. வில்லைகள்னு சொல்லுவான். சின்ன சின்னதாக இருக்கும், தட்டி தட்டி போடுது. இந்த மாதிரி வில்லைகள்னு செஞ்சுட்டு உப்பு போடாமல் செஞ்சு எடுத்துக்கணும். அது 10 கிடையாது. செஞ்சு எடுத்துட்டு சாத்தில் அதை போட்டு இந்த கொதிக்க கொதிக்க அந்த சாம்பார் செய்கிறோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே இந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கின சுண்டைக்காய் அதையும் போட்டு நல்லா கலந்து நைவேத்தியம் கொடுப்பா பாருங்க. இந்த சாயங்காலம் அந்த 7:30 மணிக்கு அந்த கோயிலில், சுவாமிநாராயண பெருமாள் கோயிலில் ஒரு கூட்டமே நிற்கும் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம், செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்க. சாம்பார் கொதிச்சிருச்சு, நல்ல வாசனை, இந்த பெருங்காயம் வாசனை, காய் வந்துருச்சு. இப்போ இதில் என்ன போட போகிறோம், மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், மிளகு. வெறும் மிளகை சட்டியில் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் காரமே. வேணுங்கிற அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை போட்டுக்கிட்டு நல்ல ஒரு கலருங்க. நான் நான்ஸ்டிக் பேனில் பண்ணிட்டு இருக்கேன். நார்மலாக அந்த காலத்தில் இரும்பு சட்டியில் போடுவேன். இது ஆயிடுச்சு. வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சாத்தில் பரிசெய்யறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படி கலந்து வச்சதுனாக்கா ஒரு எல்லோ கலராக வரும். நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சாம்பார் ரெடி ஆகிடுது. இது என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி இந்த வடையை சாத்தில் போட்டுக்கிறோம். போட்டுட்டாச்சு. சாதத்தை எடுத்து வச்சுட்டு இதில் இந்த சாம்பாரை ஊற்ற போகிறோம். பாருங்க, இப்போ இதை கலக்கிட்டோம்னா உங்களுக்கு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய திருமாலை சம்பா சாதம், அதாவது கதம்ப சாதம்னு பேரு. ரெடி ஆயிடுச்சு. இதை மந்தார இலை, அதில் தான் நைவேத்தியமே. மந்தார இலை வச்சு அந்த பிளேட்டில் நைவேத்தியம் பண்ணுவா. இதை பாருங்க, அழகாக நம்ம மந்தார இலை வச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண போகிறோம்.
கலரு மஞ்சளாக இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக பழையாக இருக்கும் சாதம். இதை வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிடுங்க. இன்னொரு எபிசோடில் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சாமிநாத சர்மா. நன்றி, வணக்கம், பாய்.